2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றார். தலைநகர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். மாஸ்கோவில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அதிபர் புட்டினை ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் புட்டினுக்கு அரசு உயரதிகாரிகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரே காரில் பயணித்தனர். ரஷ்ய அதிபரின் வருகையை ஒட்டி விமான நிலையம், செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் உள்ள பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வருகை தந்தார். அப்போது அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாட்டு தேசிய கொடி அலங்காரத்திற்கிடையே இருவரும் நடந்து சென்றனர். புட்டினின் வருகையை ஒட்டி பிரதமரின் இல்லம் வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்தன. பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பிரதமர் மோடி ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதை புத்தகத்தை பரிசாக வழங்கினார். இது தொடர்பான புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி பகவத்கீதை உலக மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ரஷ்ய அதிபர் வருகை குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். அதில் தனது நண்பர் புட்டினை வரவேற்றதில் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் இரு நாடுகளுக்கும் இடையான உறவு காலத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவுடனான நட்புறவால் நமது நாடு அதிக பயனடைந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினை வரவேற்கும் விதமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அப்போது அகல் விளக்குகளால் வெல்கம் புட்டின் என அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர்.